ஏமாவனே, எதுக்காக மருமவன் நம்மளை இங்க வர சொல்லியிருக்கா? தெரியலையே சித்தப்பா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு மட்டும்தான் சொன்னா. முக்கியமான விஷயமா? அதானே, காரணம் இல்லாம மருமக அவ அக்கா வீட்டுக்கு போக மாட்டாளே. ரொம்ப சரியா சொன்னீங்க மாமா. காரணம் இல்லாம நான் ஏன் என் அக்கா வீட்டுக்கு போறேன்? சந்திரா, நீ போய் ஒரே அடியா இருந்துட்டியே. உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? சரி, திருப்பதி எல்லாம் எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் நல்லா தாங்க இருந்துச்சு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுக்காக தான் இங்க வர சொன்னேன். சொல்லு சந்திரா. என் அக்கா ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டா. நல்ல விஷயம் தானே மருமகளே. அப்படின்னா அந்த கார்த்தியோட ஆட்டம் கம்மியாயிரும்னு சொல்லு. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது மாமா. இந்த கல்யாணத்தை நிறுத்த ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கான். அவனை இந்த குடும்பத்தில இருந்து மொத்தமா கட் பண்ணி விட்டாதான் என் அக்காவை நான் பழி வாங்க முடியும். புரியுது. நீ என்ன பண்ணலான்னு இருக்க? சொல்றேன். எப்பவும் கார்த்தி ரேவதி நினைப்பாவே இருக்கிறதுனாலதான் நாம என்ன பிளான் பண்ணாலும் அதை தடுத்து நிறுத்திடுறான். அவன் ரேவதி லைனை கிராஸ் பண்ணாம இருக்கணும்னா அவனோட கவனத்தை திசை திருப்பணும். கோவில் கும்பாபிஷேக பிரச்சனையை உருவாக்கணும். அதுல அவனை இன்வால்வ் பண்ணிட்டு அதுல அவனை பிஸி ஆக்கணும். அவனுடைய முழு கவனமும் கும்பாபிஷேகத்துல தான் இருக்கணும். அப்பதான் கல்யாண விஷயத்துல அவன் தலையிட முடியாது. எங்க ஊர் தெருவுல எங்க கோவில் முன்னாடி நான் நடந்து போயிட்டு இருக்க மாதிரியும் நான் போனதும் கோவில் கதவு திறக்கிற மாதிரி ஒரு கனவு. நீ கட்டின கோவில் தானே? ஆமா சாமி. எத்தனை நாளா ஊரை பத்தின எந்த யோசனையும் இல்லாம இருந்தனா, இப்போ அந்த அம்மனே என்ன பார்க்கவான்னு கூப்பிடுறா. நான் எங்க ஊருக்கு போகணும். சேதுபதி, நிதான சேதுபதி. நீ இப்ப இருக்கிற நிலைமையில இங்க இருந்து கிளம்புறது அவ்வளவு உத்தமம் இல்ல. உனக்கு நடக்கிற வைத்தியத்தை இப்படி பாதிலேயே விட்டுட்டு போனா போற வழியில கூட உன் உயிர் பிரியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. 3 மாசம் நீ தாங்கறதே கஷ்டம்னு அந்த வைத்தியரே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமும் நீ இங்கிருந்து கிளம்புறன்னு சொல்றியே. நான் கிளம்புறேன்னு சொல்லல, இது அவளோட அழைப்பு. எங்க ஊர் அம்மனோட கட்டளை. எங்க ஊரு கோயில்ல கும்பாபிஷேகம் நடக்கணும். இது பல வருஷ கனவு. இப்போ அந்த அம்மனே என்ன கூப்பிடுறது என் காதுல தெளிவா கேக்குது. அந்த காரியத்தை முடிக்கிறதுக்கு தான் இந்த உயிரை கையில பிடிச்சிட்டு இன்னும் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். உன் நினைப்பெல்லாம் சரிதான். நீ இங்கிருந்து கிளம்புறதுக்கு உன் உடம்பு ஒத்துழைக்கணுமே. என்ன கூப்பிடுறவளுக்கு என்ன பார்த்துக்க தெரியாதா? எங்க கோவில் கும்பாபிஷேகத்தை நான் முன்ன நின்று நடத்தி கொடுக்கணும். அதை முடிச்சுட்டேன்னா திருப்தியா இதே காசிக்கு வந்து உங்க முன்னாடி என் கடைசி மூச்சை நிம்மதியா இந்த காசிலேயே விட்டுருவேன். அது வரைக்கும் அந்த அம்மா என்னை விட மாட்டா. நான் என் ஊருக்கு போயாகணும். நீ சொல்ற மாதிரி உன் தெய்வத்துக்கிட்டே இருந்து உனக்கு அழைப்பு வந்திருக்குன்னா அதை தடுக்க நான் யாரு? நீ போயிட்டு வா சேதுபதி. மத்தத உன்னை கூப்பிட்ட அந்த பரிபூரணியே பார்த்துப்பா. உங்க மனசுல நான் என்னவா இருக்கேன், இல்ல என்னவா இருக்கணும்னு நீங்க முதல்ல தெளிவுபடுத்திக்கங்க. என்னாச்சு எனக்கு? கண்ணு மூடின எம்டி சார் எனக்கு மாலை போட்டதும் அவரு பேசினதும் தான் எனக்கு காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. தூக்கமே வர மாட்டேங்குது.
ரேவதி. அம்மா, எப்பவும் படுத்த உடனே தூங்கிடுவ. இப்பெல்லாம் என்னாச்சு உனக்கு? சரியா தூங்கல, நிதானமா இல்ல. என்னாச்சு உனக்கு? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். அப்படியா? எனக்கு என்னமோ மனசு உன்கிட்ட இருந்து எம்டி சார் கிட்ட போயிடுச்சோன்னு தோணுது. அப்படிலாம் எதுவுமே இல்லையே. நீயா ஏதாவது வளராத. நீ உன்னை சுத்தி இருக்கிறவங்களை ஏமாத்தலாம், என்ன ஏமாத்த முடியாது ரேவதி. உண்மையை ஒத்துக்கோ. எம்டி சாரு உன் மனசுக்குள்ள அத்துமீறி நடிச்சிட்டாரு, அப்படிதானே? இல்லவே இல்ல. அவரு எனக்கு யாரு? என்னோட எம்டி, அவ்வளவுதான். அம்மா எனக்காக பாத்திருக்கிறவரோட தான் என்னோட மிச்ச வாழ்க்கையே. எனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் என் குடும்பம் சேர்றதுக்காக அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இதுல லவ்வுக்கு எங்க இடம் இருக்கு? நீ போய் சொல்ற. குடும்பத்தை சேர்த்து வைக்க 2 குடும்பம் பேசினா பார்த்தாதான் அதுக்கு கல்யாணம் பண்ணணுமா என்ன? எதுக்கு இப்ப என்ன குழப்பிட்டு இருக்க? நான் எங்கடி உன்னை குழப்பினேன்? நீதான் கோயில்ல எம்டி சார் என்ன பேசினாரு, அவரு மனசுல தெளிவா இருக்கேன்னு எதை சொன்னாரு, இப்படி குழம்பி போய் யோசிச்சுட்டு இருந்த. சரி, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். நீ சொல்றதும் சரிதான். எனக்கு குழப்பம்தான். ஒரு பக்கம் அம்மாவோட ஆசை, இன்னொரு பக்கம் இந்த புரியாத ஒரு ஃபீலிங். நம்ம கோயில்ல இருக்கிற அம்மனோட சிலை இல்ல, நீங்களே வந்து பாருங்கம்மா. என்ன ஆச்சுன்னு சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். ஊரே உறைஞ்சு போய் நிக்குது, நீங்களே வந்து பாருங்கம்மா. பாட்டி வாங்க போயிட்டு வாயா போலாம்.